ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவல் ஈவினிங் வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. சரியான மழை கடலூரில். கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜில்லாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தோங்க. அங்கே மழையில் மாட்டிக்கணுனால ஆப்போசிட்டில் ஒரு விநாயகர் கோயிலாண்ட போய் நின்றுட்டோம். 2 கேரளா சாரீ வந்து அயன் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அப்படியே கொஞ்சம் அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதேமே வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ எதுக்கு கடைக்கு வந்தேன்னா, என்னுடைய ஃபோனுடைய கவர் வந்து பிச்சுக்கிச்சு. ஸோ அது வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதை தவிர்த்து எல்லா மற்ற பொருள்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போது வந்து வேளாங்கண்ணியில் வந்து கொடி ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து நடைப்பயணமாக வந்து போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிஸ்கெட் பேக்கெட், தண்ணி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மனிதாபிமானம்ன்றது நமக்கு உள்ளார இருக்கிறதுனால தான் ஏதோ நமக்கு கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் ஏதாவது இது மாதிரி நடபாதையாக போகிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன சின்ன குழந்தைங்களாம் ரெயின் கோட் போட்டுட்டு நடந்து போகிறாங்க. ஸோ சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மழை விட்டோன்னே அயன் பாக்ஸ் வந்து சீட் பண்ண கொடுத்தா அந்த கடையில் உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்துருக்கோம் கிட்ட ஒரு 1/2 அன் ஹவராக உட்காந்துட்ருக்கோம். எனக்கு தான் வந்து ஃபோன் கேஸ்லாம் மாற்றுறதுக்கு வந்தேன். கடைசியில் அவருக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு, எனக்கு எதுவுமே செட் ஆகலை. இப்படி தாங்க என்னோடய ஈவினிங் வ்ளாக் போச்சு. பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.